வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டம் செந்தட்டியாபுரம் நம்ம ஊர். இங்கே கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் மழை வந்தது. மழை வந்து சரியான வெள்ளம். அப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி ஷூட் பண்ணேன். இது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டில் நம்ம அணைக்கட்டு கண்ணுன்னு சொல்லுவோமா, அங்கே போய் பார்க்க போகிறோம். இப்போ அங்கே தான் நடந்து போய்கிட்டுருக்கோம். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுக்கான 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். பட் அதுக்கான சரியான கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை. இங்கே கல்வெட்டுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் கட்டின கட்டுமானம் அவ்வளோ அருமையாக இருக்குது. வருஷம் வெள்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதை கடந்து போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இதை தாண்டி போனோம் அப்படின்னா ஒரு கிராமம் தாண்டி தான் வயக்காடுன்னு சொல்லுவோம். வயக்காடு தாண்டி தான் நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஊரில் வெள்ளம் வந்தாலே நமக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே சின்ன வயசில் மாதிரி குளிக்கலாம், நீச்சல் பழகலாம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இங்கே பண்ணலாம். அப்படிங்கிறப்போ மீன், இந்த ஐர மீன், கெண்டை மீன், அந்த மீன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பானத்திரின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஆட்டோமேட்டிக்காகவே அந்த காலத்தில் ஒரு பானையை வச்சு அங்கே ஒரு சல்லடை மாதிரி ஒரு பனைமர சட்டம் சொல்லி அந்த மாதிரி வச்சு மீன், அதாவது தண்ணி இப்போ விழுகுது அப்படின்னா மீன் வந்து எப்போவுமே ரிவர்ஸ் பொசிஷனில் வரும். ரிவர்ஸ் பொசிஷனில் தண்ணி விழுகிறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் மீன் ஏறி வரும். ஏறி வர்றப்போ வந்து மீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பானையில் வந்து விழுகும். அந்த மாதிரி நிறைய நம்ம ஊரில் போட்டு மீன் பிடிப்பாங்க. நம்ம ஊரில் வெள்ளம் வந்தாலே வீட்டுக்கு டெய்லி மீன் குழம்பு தான். மீன் குழம்புனா நம்ம ஊரில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிங்கம் தலையோடு இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்தப்போ இந்த சிங்கம் தலை வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சிங்கம் தலைக்கு மேலே வெள்ளம் வந்து அது இந்த அணைக்கட்டில் நடக்க முடியாது. அதனால் இது ஒரு அளவுகோல்னு அளவுக்கல் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சது. பட் அந்த டைமில் அடிச்சிட்டு போனதுனால இப்போ நம்ம நடந்து போகிறது பார்த்திங்கன்னா இந்த கண்ணை தாண்டி தான் போகணும். அடுத்த காட்டுக்கு போகணும் அப்படின்னா இப்போ நம்ம கண்ணை பார்க்குறதுக்காண்டி சரி இங்கே வெள்ளம் வந்துச்சு குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்தாச்சு. இது 3 கண் இருக்கும். 3 கண்ணுங்கிறது திறப்பு வாயில்னு சொல்லுவாங்கள்ல, 3 கண் இருக்குது அந்த மாதிரி. இது 6 பேர் வந்து தேவியாருன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட தென்மலைன்னு சொல்லிட்டு தென்காசி மாவட்டம் தென்மலையிலேருந்து இது அப்படியே ஒரு கிராம வழியாகவே வந்து நம்ம ஊர் செந்தட்டியாபுரம் வழியாக போய் அங்கேருந்து 2வது தென்மலை போய் இந்த டேம் வந்து திருத்தங்குடி போய் திருத்தங்குடியிலேருந்து கடல் வழியாக அங்கே போயிடும். கடலுக்கு தான் போகும்.